அன்வராஜா எதிரொலிக்கிறாரு. ஆனா மற்ற வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து ஆர்எஸ்எஸோட எஜெண்டாவா தான் இருக்காங்கன்னும் போது அந்த நிர்பந்தத்தில் கூட எல்லார் மீதும் வழக்கு இருக்குல்ல அவங்களுக்கு. எல்லார் மீதும் அந்த கடைசியில் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவங்க தான் அங்கே கவர்மெண்ட்டு. அப்போ எல்லார் மீதும் உள்ள வழக்கு இருக்கு. அதாவது ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்கு, டெண்டர் வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு. எல்லார் மீதும் வண்டியா வழக்குகள் இருக்கு. இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. அடிச்சு வச்சிருக்க பணத்தை வந்து பிடிச்சிட்டு உள்ளதுக்கும் போட்டாங்க, என்ன பண்ண முடியும்? வீரவசனமாக எதிர்த்த டிடிவி தினகரனே இன்னைக்கு போய் சரண்டராகி கிடக்காரு. என்னைய வந்து 54 வயசுல உள்ளதுக்கு போடுவீங்க, 20 வருஷம் வச்சா கூட 74 வயசுல வெளியில வந்து மீண்டும் கபாலி தான் நான் வந்து எதிர்த்து நிற்பேன் பிஜேபின்னு சொன்னவர் இன்னைக்கு முழுவதுமாக சரண்டராகி பொட்டி பாப்பா அடங்கி உட்காந்துருக்காரு. அதிமுகவை மீட்போம்னு கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அதே அதிமுக கூட்டணியில் எனக்கு கூப்பிட மாட்டேன்றாரு. அப்போ அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த அதிகாரம் வந்து இவர்களை வந்து கையில் வச்சிருக்கு. அப்போ இவர்களால் மீறி ஒன்றுமே செய்ய முடியல. வேற வழி இல்லாமல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரம்ப்பை வச்சிருக்காங்க, ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காங்க. நீங்கள் எதாவது பேசினா செங்கோட்டையன் இறக்கிடுவோம், நீங்கள் எதாவது பேசினா வேலுமணி இறக்கிடுவோம், நாங்கள் சொல்கிற ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் மேடையில் பேசிட்டு போயிட்டே இருங்கன்றாங்க.